interesting DOP Vikram. விக்ரம் மோகனோட கேமரா. விக்ரம் மோகனுடைய சினிமாட்டோகிராஃபி. விக்ரம் மோகன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் விக்ரம் மோகன். விக்ரம் சினிமாட்டோகிராஃபர். விக்ரம் எம் அவர் தான் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி விக்ரம். நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன். விக்ரம் ப்ரோ வனம் பார்த்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். வண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன். ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி, டீசர் பார்க்கும்போது சரி, இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் இட்ஸ் அ குட் வாட்ச் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு பிரவீன் அண்ட் ஷாம், டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டாங்க. கேமராமேனுங்க விக்ரம் மோகனோட கேமரா. விக்ரம் மோகனோட கேமராவை சொல்லுங்க. உண்மையா அருமையா பண்ணியிருந்தாப்புல இந்த படத்துல. விக்ரம் மோகன் வந்து யாரு, புதியவர்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல பண்ணிருக்காரு இந்த படத்துல. சினிமாட்டோகிராஃபர் விக்ரம் மோகன் அண்ட் எடிட்டர் ஷான் லோகேஷ் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் சைட். அதுவும் ஓப்பனிங் ஷாட்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ல நடக்கிற அந்த நைட் ஷூட் அவுட் ஷாட் ரொம்பவே பிரில்லியண்டாக இருந்துச்சு. அதுக்கான கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷன். பெரும்பாலான காட்சிகள் இரவுல தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான லைட் ஒர்க்கும் லைட்டிங்கும் அண்ட் டோட்டலாக டிஐ ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து ஒளிப்பதிவாளர் விக்ரம் மோகன் சீரியல் கில்லர் படத்துக்கு தேவையான அமானுஷ்யமான ஒளிப்பதிவை சிறப்பாக கொடுத்திருக்காருன்னே சொல்லணும். இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் வந்து பயங்கரமா வேலை பார்த்து அண்ட் பயங்கரமா வந்துட்டு இந்த இதுல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அது அவுட்புட்டாகவும் ரொம்ப அழகா வந்து ஒரு சூப்பரா இந்த படத்தை அவுட்புட் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க்குங்க. படம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் சினிமாட்டோகிராஃபருடைய ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை ஒரு ஆளை ஹோல்ட் பண்ண வைக்கிறார் அப்படின்னு ஒரு ஃபீலே தருது. ஒரு பக்கம் சரத்குமார், இன்னொரு பக்கம் இவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ரொம்ப அழகான ஒரு டிராவலில் கொண்டு போய். கோயம்புத்தூர் கதைக்களம், மர்டர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட இரவு நேர காட்சிகளை சிறப்பாக காட்சிப்படுத்தி இருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்ரம் மோகன் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியில. டெக்னிக்கலி விக்ரம் மோகனுடைய சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்ல வைக்குது. ஒளிப்பதிவு ரொம்ப பக்காவா இருக்குது. டெக்னிக்கலா ஓகே. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் ஆப்ல அங்கங்க டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நீட்டா இருந்து ஒரு மிஸ்கின் படம் பார்த்த ஃபீல் நம்ம கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம பேச வேணாம், மிஸ்கின் படம் பார்த்த ஃபீல் நம்ம கொடுத்துச்சு. படத்துல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக் கேமரா சொல்லலாம் போது எனக்கு மிஸ்கின் சாரோட ஞாபகம் தான் வந்தது. அவரோட அஞ்சாவது படத்தோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அழகாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு கேமராமேன் தன்னோட ஒர்க்கு. ஒரு த்ரில்லர் படத்துக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அந்த த்ரில்லிங் மூமெண்ட் எல்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணி சினிமாட்டோகிராஃபி செம்மையா பண்ணியிருந்தாங்க. கலர் டோனல் லாஸ்ட் வரைக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி சினிமாட்டோகிராஃபி வாஸ் டாப் நாச். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் கேமரா ஒர்க் எல்லாமே பெட்டரான டெக்னிக்கல் வைஸ் நல்ல எஃபோர்ட் கொடுத்து பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் தான். ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். இந்த படத்துக்கு விக்ரம் மோகன் அப்படிங்கிறவர் தான் சினிமாட்டோகிராஃபரா இருக்கிறாரு. அவருடைய சினிமாட்டோகிராஃபிக்கு எல்லாமே படத்துல ரொம்ப அருமையாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா படத்துல வர நைட் சீக்வன்ஸ் காட்சிகள் ஆகட்டும், ஹீரோ சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கு விசாரணை செய்யற காட்சிகள் ஆகட்டும், இந்த இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபிக்கானது ரொம்ப அருமையாவே இருக்குது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காங்க. நைட் எஃபெக்ட் தான் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காங்க. இது டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி அந்த விக்ரம் மோகன். அவரு அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு ஒரு நிலைப்பாடு வந்த உடனே அந்த கேமராவுடைய வேலைகள், இரவு வேலைகள் நடக்கக்கூடிய லைட்டிங், அந்த மாதிரி சில விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுருக்காங்க. அது ஒரு சீன் பை சீனு, ஷார்ட் பை ஷார்ட்டே வந்து மக்களை கொண்டு போய் அந்த சீட்டு முனையில் உட்கார வைக்கிது. அண்ட் விக்ரம் சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு தேவையான சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு காட்சிகள் உண்மையாலுமே படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு காட்சியில கண்ணு நின்றுதுன்னா ஒளிப்பதிவு தான். அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. நைட் காட்சிகளுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு கூடுதல் பலம் சேர்த்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி விக்ரம் மோகன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்கள்ல படங்கள்ல வரக்கூடிய அந்த டென்ஷன் பில்டிங்கா இருக்கட்டும், சஸ்பென்ஸா இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா விக்ரம் மோகன் அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. அந்த கொலை நடக்கிற இடம், தொடர் கொலைகள்லாம், அந்த இருட்டில் கலந்த அந்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் அந்த சிபிஐ அலுவலகம், இப்படி எல்லாமே எல்லா இடத்துலையும் செம்மையான ஒரு ஒளிப்பதிவு, செம்மையான ஒரு ஹை குவாலிட்டியான விஷுவல் கொடுத்துருக்காரு.